அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் அவர் வந்ததின் நோக்கம் ஒரு பக்கம் புறஜாதிகளுக்காக இருந்தாலும், ஒரு பக்கம் யூதர்களுடைய அந்த முறைமையை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறார்னா மாற்றி அமைக்கிறார். ஆசாரிய ஊழியம் அழிந்து போகல, ஆசாரியனுடைய அழைப்பு ஒளிந்து போகல, ஆசாரியனுடைய முறைமை வேறு எங்கும் போகல, அதை நிறைவேற்றவே இயேசு வந்தார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு காண்பிக்கிற ஒரு ஆசாரியத்துவத்தின் கிறிஸ்து வந்ததை நாம் பார்த்து, சிலுவைக்கு அதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நம்ம பார்ப்போம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசித்து, தொடர்ந்து நாம் சில வசனங்களை வாசித்து நாம் தியானம் பண்ணுவோம். 3ஆம் அதிகாரத்தில் 23, 24 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவனானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு அப்பா யாரு? ஏலியா. யோசேப்புக்கு அப்பா யாக்கோபா. சிஸ்டர் பாருங்க, அழகா கவனிக்காங்க. அதாவது இங்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த தலைமுறை பட்டியலில் வரும், கவனிங்க. ஏசப்பாவுடைய வம்சத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது பாருங்க. இது லாஸ்ட்ல பாருங்க, 3ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்க. ஏனாஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். எங்க போயிருச்சு? இந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்த வம்சம், அதாவது தலைகீழ போய் எங்க போய் முடியுது? ஆதாம் போய், அந்த ஆதாம் யாரை உண்டாக்குனது? எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது பாருங்க. அதாவது தலைமுறையிலன்னு சொல்லும் பொழுது 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், அவங்களுடைய முன்னோர்களின் பெயரை சொல்றது தான் அந்த தலைமுறை பட்டியல் வரும். அப்பா, அதுக்கடுத்த அப்பா, அதுக்கடுத்த அப்பா அப்படிங்கிறது இது ஜென்ரேஷனில் வர்றது. தகப்பனாருடைய பெயர் வரும், அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு வரும். இது தலைமுறை பட்டியல். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, அப்போ யோசேப்பு அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரத்தினுடைய யோசேப்பு வேற, இந்த யோசேப்பு யாரு? இது வேற. இவருக்கு ஜோசப்னு இருக்கும் இங்கிலீஷ்ல, அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு யோசேப்புக்கு என்ன வரும் அங்க? இவருக்கு ஜோசப்பியா? அங்க பழைய ஏற்பாட்டில் இங்கிலீஷ் பைபிளே யார்ட்டையும் இல்லையா? எத்தனை முறை சொல்லி இருக்கு உங்களுக்கு? ஆதியாமத்தின் புஸ்தகம், ஆதியாமத்தின் புஸ்தகம், சீக்கிரம். முப்பத்தி 39ஆம் அதிகாரம். நீங்க இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா 39ஆம் அதிகாரத்தில் இவருக்கு யோசேப்புக்கு, அவருக்கும் இங்கிலீஷில் என்னது தான்? ஜோசப் தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பனார், அதாவது மாமிச பிரகாரமாக தகப்பனார் அப்படிங்கிறவருக்கு, அவருக்கும் என்னதான்? இங்கிலீஷில் ஜோசப் தான். இந்த ஜோசப் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு கூட்டுவார்னு அர்த்தம். அப்படின்னா இன்க்ரீஸ்ட், அதாவது அதை இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ்ட் பண்ணுறது. கூட்டுவார் அப்படின்னா தேவன் இருந்து உன்னை நடத்துவார், தேவன் இருந்து உன்னை கூட்டுவார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ பாருங்க,
நீங்கள் இந்த இங்கிலீஷ்லலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் நேரம் இங்கே வாங்க. அப்போ இங்கிலீஷில் சொல்லப்பட்ட ஜோசப் அப்படின்னா அந்த யோசேப்பு அல்ல, இது இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பனார். இங்கே பாருங்கள், பைபிளில் படிக்கும்போது ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் யோசேப்பு அப்படின்னு வருவாங்க. அப்படின்னா நீங்கள் யோசேப்புனா ஒரே ஆள் கிடையாது. யாக்கோபு அப்படின்னா பழைய ஏற்பாட்டு யாக்கோபு வேற, புதிய ஏற்பாட்டு யாக்கோபு வேற. இதில் புரிஞ்சுக்கிறணும், பழைய ஏற்பாட்டு யாக்கோபு என்பது ஈசாக்கினுடைய குமாரன். கவனிங்க, புதிய ஏற்பாட்டு யாக்கோபு என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன். புரியுதா உங்களுக்கு? ரைட். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கி படிக்கும் பொழுது அதில் நிறைய ஞானங்கள் நமக்கு வழங்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய தலைமுறை பட்டியல் வரும் பொழுது எந்த தலைமுறையிலையா வாராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லூக்கா எழுதுறார். லூக்கா அப்படின்னா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். இவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு தானாக இவர் என்ன பண்ணாரு, கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனா மாறினார். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். 12 சீஷர்களை இவர் ஒருத்தர் அப்படி கிடையாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? எத்தனை பேருக்கு புரியுது? 12 சீஷர்களை இவர் ஒருத்தர் அல்ல. இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் தான், ஆனா 12 சீஷர்கள் அல்ல, அடுத்து ரட்சிக்கப்பட்ட சீஷர்கள் ஒருத்தர். இப்ப நீங்களும் நானும் இயேசுவுக்கு பிள்ளைகள் தான், ஆனா சீஷர்களும் நம்மளும் சீஷர்கள் தான். புரிஞ்சிச்சா? நிறைய பேருக்கு. பாதி பேர் இன்னும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கீங்க, தரிசனத்திலே இருக்கீங்களோ என்னன்னு தெரியல. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, என்ன ப்ளீஸ் கொஞ்சம் கண்ணை திறந்து என்ன பாருங்க. காலையிலேயே மயக்கம் போடுது. கொஞ்சம் இங்கே பண்ணுங்க, அனாலிசிஸா என்னமோ ஒரு சொல்லுவாங்களே, என்ன டாக்டருக்கு என்ன படிக்கும்போது என்னது இது என்னம்மா அது சொல்லலை, இந்த மயக்க ஊசி போடுவாங்கல்ல, அனஸ்தியேசியாவா? ஆமாம், யார் போட்டு விட்டீங்கன்னு தெரியல. ஆமாம், அம்புட்டு பேரும் மயக்கத்தில் கிடக்கு. கொஞ்சம் இங்கே கவனிங்க. ஜோசப் அப்படின்னாலே புரிஞ்சுக்கிறணும், இந்த வம்சத்தை பைபிள் சொல்லுது யாரால சொல்லி முடியும்? சொல்லுங்க, இந்த வம்சத்தை, வசனம் இருக்கா இல்லையா? இந்த வம்சத்தை யாரால சொல்லி முடியாது. இது தலைமுறை தலைமுறை. நீங்க கவனிக்கணும், சொல்லி முடியாது. ஏன்? அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? யோசேப்பில் ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து வந்தாரு. இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பிச்சு எங்க போயிருச்சு? ஆதாமுல போய் ஆதாமுக்கு அடுத்து யார சொல்லுது? அப்போ ஒரு ரொட்டீனா வருது பாருங்களேன், ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ரவுண்டா வந்துகிட்டே இருக்கு. அப்ப தேவனுக்கு அடுத்து உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, தேவனுக்கு அடுத்து சொல்ல முடியுமா யாராவது? எல்லாம் என்ன இப்படி பாக்கீங்க, நானும் படமா காட்டுறேன். இங்க பாருங்க, தேவனுக்கு அடுத்து யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. அவருக்கு அடுத்து அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரல. தேவனைக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் கடவுள். அப்ப பாருங்களேன், இங்க ஆரம்பிச்சது அங்க வரைக்கும் போயிடுச்சு. அதான் பைபிள் சொல்லுது, அவருடைய வம்சத்தை யாராலைய சொல்லி முடியும்? முடியவே முடியாது. நீங்க சொல்லி பாருங்க, உங்க அப்பா வம்சத்தை, உங்க அப்பாவை சொல்லிடலாம். நீங்க உங்க அப்பாவுக்கு அடுத்தது தாத்தாவை வேணா சொல்லிடலாம், அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார். அந்த தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா? தெரியாது. அந்த தாத்தாவுக்கு தாத்தா தெரியாது. அந்த தாத்தாவுக்கு தாத்தா, ஆமா, நம்ம எல்லாமே கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிடும். ஏன்னா நமக்கு பாருங்க, இந்த வம்சத்தெல்லாம் சொல்லி வந்த யாருக்குமே தெரியாது. அப்ப பைபிள் சொல்லுது, இங்க பாருங்க, ஏலி, இவருக்கு அடுத்துக்கு முன்னாடி, யோசேப்புக்கு முன்னாடி எது? ஏலி. இங்க பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இந்த ஏலிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த 2 வசனத்துக்கு மத்தியில எத்தனை வருஷம்? என்ன யாருக்குமே புரியலையா? இதெல்லாம் உடனே எழுதி வைக்கணும் அதுல, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த 2 வசனம் இருக்கு பாருங்களேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கும் 24வது வசனத்துக்கும் கேப் எத்தனை? அந்த தீர்க்க தரிசனம் எப்போ வந்தது? 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஏலி. ஏலி என்றால் கவனிக்கணும் நீங்க. இங்க பாருங்க, ஏலி எந்த காலத்துல?
ஏகதேசம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொன்னேன்? 150 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சரி, இயேசுவுக்கு அடுத்து முன்னாடி எந்த பிரதான ஆசாரியன் வருகிறார்? ஏலி. நாங்களே ஒரு ஏலியன்ஸ். நாங்களே ஒரு ஏலியன்ஸ். ஏலியன்ஸ்னா எத்தனை? என்ன? வேற்றுக்கிரக வாசிகள். அப்படித்தானே? உங்க முகமெல்லாம் ஒரு சைஸா போறதுக்கே காரணம் அதுதான், வேற்றுக்கிரக வாசிகள். இப்ப கவனிங்க, இந்த வம்சவழியை யாரால சொல்ல முடியும் அப்படின்னா யாராலையும் சொல்லி முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தோற்றம் எவைகளிலிருந்து வந்ததுன்னா முடியாது அவைகளிலிருந்து வந்தது. ஒரு சாபம் அந்த சாபத்திலிருந்து தோன்றினது. ஒரு அழிவு அந்த அழிவிலிருந்து தோன்றினது. முடியாது அப்படின்னா அந்த முடியாததிலிருந்து தோன்றினது தான் இயேசு. இது எப்படி உங்களுக்கு விளக்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு வசனத்தின் மூலம் சொல்றேன். இயேசு தோன்றினது இப்ப லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் சொல்லுது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். இங்க பாருங்க, பைபிள் சொல்லுது யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். இங்க பாருங்க, எண்ணப்பட்டார்னா சொல்லப்பட்டார்னு தான் இருக்கு. அப்பனா சொந்தமாகவே உண்மையாலுமே அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல. புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆனா பைபிள் இவர் யாருடைய பிள்ளை என்று சொல்லுதுன்னா அவர் தேவகுமாரன். தேவனுக்கு அவர் ஒரே பேரான குமாரன். தேவனுக்கு பிள்ளை. இப்ப யாருக்கு பிள்ளையாக பூமியில வருவதற்கு காரணமா இருக்கிறாரு? யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார், சொல்லப்பட்டார். இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. அப்படின்னா இதுல என்ன புரியுதுன்னா, ஒரு தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பி ஒரு தகப்பன் என்று யோசேப்பு இயேசுவுக்கு தகப்பன் சொல்வதற்கு அருகதை இருக்கா? புரியலையா யாருக்கும்? இந்த யோசேப்பு என் புள்ளன்னு அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கீங்களா? இந்த யோசேப்பு இது என் புள்ளன்னு அவர் சொல்லியிருப்பாரா? ஏன் சொல்லியிருக்க மாட்டாருன்றீங்க? ஏன் சொல்லியிருக்க மாட்டார்? இவருக்கு பிறந்ததா இயேசு? மாமிசத்தின் பிரகாரம் அவர் கர்ப்பம் தரிக்கப்படல, அவர் ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார் மரியாளுக்கு. அப்போ எண்ணப்படுவதற்கும் இவர் சொல்லப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர் எண்ணப்படுவதற்கும் காரணமானார். யார் நிமித்தம்? நம்மள் நிமித்தம். வசனத்தை வசனமா படிச்சா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ உங்களுக்கு நான் நிறைய சொல்ல போறேன். அதுல ஒரு வம்சத்தை மட்டும் சொல்லி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த சிலுவையில் வந்தது சும்மா இல்லை, சாதாரணமா இல்லை. இந்த கிறிஸ்து இயேசு வந்தது சாதாரணமா இல்லை. நான் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வேதத்தை தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். நம்மளை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வளர்த்து கொண்டு வருகிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான். யாருக்குள்ள வளர்க்கிறாரு? இயேசுக்குள்ள வளர்க்கிறாரு, பிதாவாகிய தேவனுக்குள்ள வளர்க்கிறாரு. இதற்கு அடிப்படையான உணவு எது? தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, அவர் யோசேப்பின் குமாரனாக எண்ணப்பட்டார். ஆனால் பைபிள் சொல்லுது இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து. புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு யோசேப்பின் குமாரனாக எண்ணப்படுவதற்கு கஷ்டம் யாது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு குமாரனாய் இருந்து நான் எப்படி இவருக்கு பிள்ளையாவேன்? எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் உங்களுக்காக எனக்காக அவர் வந்தார், சொன்னார். இப்போ இவருக்கு அடுத்த வம்சத்தை சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி ஸ்டாப், ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸ்டாப்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப்னா என்ன அர்த்தம்? நில்லு, நிறுத்து.
சங்கீதத்தில் சேலா அப்படின்னு இருக்கும். சேலா அப்படின்னா என்னது? நிறுத்தி திருப்பி வாசின்னு அர்த்தம். அதுக்கடுத்து அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதை உணர்ந்து வாசி, அதை நிறுத்தி பாடு. பின்பு அதை நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் அதை தொடர்ச்சியாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தனை செய்து பாடு, சிந்தனை செய்து அதை செயல்படுத்து அப்படின்னு அதில் இருக்கும் சேலா அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கும் அந்த ஏலி இவருடைய தலைமுறை எந்த தலைமுறையிலிருந்து வருது? என்ன ஆதாம் வரைக்கும் போறதுக்கு முன்னாடி இயேசுவுக்கு அடுத்து யார்? லூக்கா அந்த டாக்டர் மருத்துவர் யாரை எழுதுறாரு? ஏலியை காமிக்கிறார். ஏலி யாரு? எந்த காலத்துல ஆசாரியனா இருந்தாரு? சவுலின் காலம். இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜாவா இருக்கக்கூடிய சவுல் ராஜாவை இருக்கின்ற காலத்துல இந்த ஏலி ஒரு பிரதான ஆசாரியனா இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியன் என்றால் ஹை பிரிஸ்ட் அப்படின்னா பிரதான ஆசாரியன். இவர் கையில என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாரும் நீங்க கவனிக்கணும், ஒரு பிரதான ஆசாரியனுக்கு அடையாளம் என்னன்னா ஏபோத், மார்பதக்கம். ஆமா, நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பைபிள்ல ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், இதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைமுறையில் அப்படியே வரும். இந்த ஏலி அப்படின்னு வந்தாலே பைபிள்ல ஒரே ஒரு ஏலி தான் இருக்காங்க, வேற எந்த ஏலியும் இல்லை. கவனிங்க, ஏலி என்றால் சிஸ்டர் கேட்குறாங்க, அவங்க டவுட்டை கிளியர் பண்றாங்க, அதனால தப்பே கிடையாது, பேசுறதுனால அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்குறாங்க. கவனிங்க, இந்த பைபிள்லயே எத்தனை ஏலி இருக்காங்க சொல்லுங்க. எந்த காலத்தின் ஏலின்னு சொன்ன? சவுலின் காலத்துல பிரதான ஆசாரியன். புரிஞ்சா உங்களுக்கு? சாமுவேல யாருடைய பாதத்தின் கீழ் வளர்ந்தார்? இந்த ஏலி. அவங்க அம்மா அன்னாள். அந்த அம்மா அன்னாள் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தின் காலத்துல தான் ஆலயத்துல அழுது ஜெபம் பண்ணி, அப்பா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிச்சு அதே பிள்ளைய பெற்றெடுத்து சாமுவேலுன்னு பெயர் வச்சு அந்த ஏலிட்ட தான் விட்டுட்டு போனாங்க. ஆமா, ஏலியினுடைய வம்சத்துல குமாரர்கள் 2 பிள்ளைங்க. அவங்க 2 பேருமே என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ நான் அதாவது உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு கடைசியில் நான் சொல்லி முடிக்கும் போது இந்த கேள்வியை நீங்கள் என்னென்ன கேள்வி இருக்கோ என்கிட்ட கேளுங்க, ரைட்டுங்களா? ரைட், நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ என்கிட்ட கேட்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த காலத்தில் எந்த காலம்னு சொன்னேன்? சவுலின் காலம். பிரதான ஆசாரியன் யாரு? சரி, இந்த ஏலிக்கு பாருங்க, இந்த ஏலியின் காலத்துல இதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்க அப்படின்னா அபியத்தார் அப்படின்னு வரும். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 2. நான் இன்னைக்கு சொல்ல வந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன், அதனுடைய ஹிஸ்டரி, அதனுடைய எல்லாமே உங்களுக்கு இன்னொரு நாள் நான் இன்னும் தெளிவாக விளக்குறேன். 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? மார்க் 2ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரியேசர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும். இங்க பாருங்க, தாவீதுக்கு உண்டான ஆபத்தில். எல்லாரும் கவனிங்க, தாவீதுக்கு உண்டான ஆபத்தில். என்ன ஆபத்து? யாரால வருது இந்த ஆபத்து? சவுலால வருது. அப்ப சவுல் துரத்தும் போது இவர் நேரா பசி எடுக்குன்னு சொல்லிட்டு நேரா எங்க வராரு? ஊரை விட்டு ஓடி போகும்போது எங்க வராரு? நோபு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. நோபில் இருக்கிற ஆசாரிய கூட்டம் ஒன்று இருக்கு. அங்க எல்லாருமே பிரதான ஆசாரியர்கள் கூடி இருக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் ஹை பிரிஸ்டையும் அந்த ஆசாரியர்கள் எல்லாரையும் யாரு வெட்டி போட்டது?
சவுல் வெட்டி போட்டாரு. அதுல தப்பின ஒரே ஒரு மனுஷன் யாரு சொல்லுங்க? அபியத்தார். இந்த அபியத்தாருடைய கவனிங்க, இங்க பாருங்க, இந்த அபியத்தாருக்கு இந்த வம்சம், இது எந்த வம்சம்? ஏலியின் வம்சம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த ஜெனரேஷன்லாம் ஒன்று போல வருது. இப்போ நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, சவுலின் காலத்துல இருந்த இந்த மனுஷன் அபியத்தார் யாரு, இவரை குறித்து நீ வாசின்னு சொல்றதுன்னா ஏசப்பாவை சொல்றார். தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில், இந்த காலத்தில் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில், லேவியன் நான் இருந்தாலும் இவர் பிரதான ஆசாரியன். அந்த காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லை. நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கல. ஏசப்பா வந்து கேள்வி கேட்பாரு. பைபிள் படிக்காதவங்கள ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லுங்க? இன்னைக்கு உங்க அப்பா அம்மா பைபிள் வாசியாடா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வாசிக்கல அப்படின்னு நீ ஈஸியா சொல்லிடலாம். இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட பைபிள் வாசியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? வாசிக்கலனா உங்களுக்கு பிரச்சனை தான். ஆண்டவரே என்ன சொல்றார் இயேசு? அவன், நீங்க வாசிக்கலையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, அவன் தேவனுடைய வீடு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து, ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை, எந்த அப்பம்? தெய்வ சமூகத்து அப்பத்தை தானும் புசித்து, கவனிங்க, அபியத்தாரும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். அவங்க சாப்பிடக்கூடிய இந்த அப்பம் பிரதான ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே சாப்பிடணும், வெளியில கொண்டு வரக்கூடாது. இவங்க சாப்பிடக்கூடிய இந்த அப்பத்தை, தேவ சமூகத்து அப்பத்தை, இது யாரு வாங்கி சாப்பிட்டது? அப்படி அடுத்த கோத்திரம் வாங்கி சாப்பிட்டா செத்து போகும். அடுத்த கோத்திரம் வாங்கி சாப்பிட்டா, இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரம். இப்ப யூதா கோத்திரம் யாரு தெரியுமா? தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம் போய் கை நீட்டுது. யூதா கோத்திரம் போய் என்ன நீட்டுது? இந்த அப்பத்தை தாங்க. சொல்லுங்க, இந்த அப்பத்தை தாங்க. இதுல நிறைய இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை உங்களுக்கு நிறைய சில விஷயத்தை அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வம்சவழி பட்டியலில் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக வந்தேன். இதெல்லாம் இப்போ பெரிய பெரிய, அதாவது நல்ல ஒரு வேத ஞானம் உள்ளவர்களுக்கு பண்ணுற ஒரு பிரசங்கம். ஆனால் என்னன்னா, உங்களுக்கு புரிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஆழம் அகலம் நீளம் உயரத்தை நேசிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இப்ப நீங்க கவனிங்க, இந்த அப்பம் யாருமே என்ன செய்யக்கூடாது? 2 பேர் வா, 2 பேர் வா, சீக்கிரம் வாங்கடா, 2 பேர் வாங்கடா ராஜா. கீழே நில்லு, ஒருத்தன் கீழே நில்லு, ஒருத்தன் மேல நில்லு. வாங்கடாப்பா. இவனுங்க என்ன 75 வயசு 80 வயசு வர மாதிரி இருக்கான் ஆளு. இப்ப மேல நில்லு, மேல அங்க போய் நில்லு, அங்க நில்லு, படா நில்லு. இவன் பேரு அபியத்தார். இவன் பேர் என்ன பேரு? அபியத்தார். எந்த காலத்துல இவன் ஊழியம் செய்யறான்? சவுலின் காலம். சவுலின் காலம் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். அந்த காலத்துல ஒரு பிரதான ஆசாரியன் யாரு? சத்தமா சொல்லுங்க. அபியத்தார். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் இங்க வாசிக்கிறத வாசிங்க, அதுக்கடுத்து ஏலிங்கிறத ரெண்டாவது பார்ப்போம். அபியத்தார் இங்க பாருங்க, அபியத்தார் வர்றாரா? இவரு இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. தாவீது என்ன அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு? அபியத்தாரை பாருப்பா, நேரம் வாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, சவுலால துரத்தப்பட்டு அவர் வேற ஊருக்கு போகும்போது அவரோடு கூட நண்பர்களையும் கூப்பிட்டு வராரு. அப்படி கூப்பிட்டு வரும்போது அவருக்கு ஆழ்ந்த பசி. அப்ப நேரம் இங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியன் கேட்கிறார். பிரதான ஆசாரியன் சாப்பிடக்கூடியது என்னன்னா, தேவ சமூகத்துல அப்பத்தை அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த அப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலையும் சாயந்தரமும் இந்த அப்பம் கெட்டு போகாம தூப கலசத்தை வச்சு தூபம் காட்டுவாங்க.
இந்த அப்பம் கெட்டு போகாம இருக்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்க சாப்பாடை எதுல வைப்பீங்க? கெட்டு போகாம இருக்க எதுல வைப்பீங்க? கவனிங்க, இங்க தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பத்தை இது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்வார் தெரியுமா? காலையிலையும் சாயந்தரமும் தூபம் காட்டுவார். அதில் பிரட்டி பிரட்டி தூபம் காட்டி அதில் அடுக்கில் அப்படியே அந்த எங்கே அடுக்கி வச்சிருக்கோம், 6 6 பகுதி ஒரு அடுக்கு, 6 பகுதி ஒரு அடுக்கு. இது இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் அடையாளமாக, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும். அப்போ இங்க பாருங்க, இந்த கோத்திரத்தின் அப்பத்தை என்ன செய்யறாங்கன்னா காலையிலேருந்து கெட்டு போகாம அதை நறுமணத்தோடு இருக்கும், தேவ சமூகத்திலேயே இருக்கும். அது எங்க இருக்கும்? தேவ சமூகத்திலேயே இருக்கும். இது கெட்டு போகக்கூடாது என்பது பாதுகாப்புக்கு யார் இருக்கா உள்ள? பிரதான ஆசாரியன். அதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய, கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு வாசனை நிறைந்தது என்னது? தூப கலசம். அந்த தூப கலசத்துல தூபம் போட்டு கெட்டு போகாம அதை அப்படியே வைப்பாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த கடைகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குல்லாவை போட்டுட்டு கொஞ்சம் சாம்பிராணி அழிய போட்டு புசு புஸ் புஸ் புஸ்ன்னு 2 மந்திரிச்சிட்டு, கவனிங்க, அதில் ஒரு காணிக்கை வாங்கிட்டு போவார் பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுன்னு நினைச்சிங்க? இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சாயல். அல்லேலூயா. அந்த கடையெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மனமா இருக்கும். அப்பனா என்ன கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க? நல்லா டப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல லாபம் இருக்குமையா அன்னைக்குன்னு நம்புறாங்க. நம்புறீங்களா? நீங்க ஏசப்பாவை நம்புறீங்களா இல்ல சாம்பிராணியை நம்புறீங்களா? யாரா நம்புறீங்க? ஆமா, ஏசப்பாவை தான் நம்புறீங்க. நிறைய பாக்கெட்ல ஆண்டவரே நிறைய இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஆளுக்கு கடலை பருப்பை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகுது, காசு இருக்க மாட்டேக்கு, என்னென்னமோ போயிட்டு இருக்கு. இங்க கவனிங்க, இப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த ஆசாரியன் என்ன பண்றாருன்னா, அந்த அப்பத்தை அப்படியே கெட்டு போகாம இந்த இந்த அப்பம் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு கோயிலுக்குள்ள இருக்கும் அப்படின்னா 6 நாளைக்கு இருக்கும். எத்தனை நாள்? 7வது நாளை இதை என்ன செஞ்சிருவாங்க? மாத்திருவாங்க. 7வது நாள் இது யார் சாப்பிடணும்? அந்த பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. புரிஞ்சிருச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். புரிஞ்சிருச்சா? இது ஒரு அப்பம் கெட்டு போச்சுன்னா அந்த ஒரு அப்பத்தில் யூதா கோத்திரம்னு எழுதி வச்சுக்கோங்களேன். அந்த யூதா கோத்திரத்தின் அப்பம் கெட்டு போகாம பாதுகாக்கிறது யாரு? இந்த நிக்கார் பாருங்க, இவர் கவுந்துக்கிட்டு. இவருக்கு பேர் என்ன பேரு? அபியத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அபியத்தார். இவரு ரொம்ப கண்ணு கருத்துமா அந்த 12 அப்பத்தையும் பாதுகாக்கணும். அந்த அப்பத்தை பாதுகாத்து யார் தான் கடைசியில சாப்பிடணும்? அவரே சாப்பிடணும். நல்லா கவனிக்கணும். கெட்டு போகாமலும் பார்க்கணும், காலையும் மாலையும் கரெக்டா அதை என்ன செய்யணும்? தூபம் காட்டணும். அடுத்து அதை ஒண்ணு போல அடுக்கி வைக்கிறது யார் வேலை தான்? யார் வேலை? அவருடைய வேலை. கவனிங்க, அடுக்கி வைக்கிறது மாத்திரமல்ல, இது குத்து விளக்கு நிழலிலே இது படணும். எந்த நிழல்ல? அந்த ஆசரிப்பு கூடத்துல குத்து விளக்கு இருக்கும், அந்த வெளிச்சத்துல இந்த அப்ப என்ன செய்யணும்? படணும். அடுத்து அந்த அப்ப மேஜைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்ப மேஜையில தான் அடுக்கி வைக்கணும், வேற எங்கேயும் அடுக்கி வைக்க கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். எங்கிருந்து தான் ஆராதிக்கணும்? நாங்க வீட்டில இருந்தே ஆராதிச்சுக்கிறோம், நாங்க வீட்டில இருந்தே ஆன்லைன்லயே நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும் மகளே, மகனே, இருக்கட்டும். இது எங்க தான் இருக்கணும் அந்த காலத்துல? சொல்லுங்க. ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தா தான் அதுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு, அதுக்கு ஆராதனை உண்டு, அதுக்கு ஒழுங்கு உண்டு. அதை கரெக்டா 6வது நாள் 7வது நாள்ல அது என்ன செய்யும்? அந்த அப்பத்தை ஆசாரியன் வாய்க்கு உணவாக போகும். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நிறைய கண்டிஷன் இருக்கு. நான் அதை புரியதுக்கு சிலுவைக்கிட்ட நம்ம போகணும், கரெக்டா நான் உங்களுக்கு முடிக்கணும். அப்ப இந்த சிலுவைக்கு போறதை சொல்றேன். இந்த கோத்திரம் பாருங்க,
இது ஆசாரியன் லேவி கோத்திரம் மாத்திரம் சாப்பிட்றத யூதா கோத்திரம் வந்து கேக்கு, எப்பா இது ஆசாரியன் தவிர யாரும் சாப்பிடக்கூடாதே அப்படின்னு இருக்கிற கட்டளையில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்ன செய்யுங்க கொடுங்க. ஏன்னா அவர் மட்டும் சாப்பிடாம பக்கத்துல கூட வந்தவங்களுக்கும் கொடுக்குறாரு. ஆக்சுவலி அவங்க சாப்பிட்ட உடனே செத்து மடிஞ்சு உருண்டு இருக்கணும் கீழே. கொஞ்ச நேரம் பார்த்த உடனே என்ன செய்யறாருன்னா, ஆசாரியன் இவர் சொல்றாரு, ஐயா இது சாப்பிடக்கூடாது. இல்லை எனக்கு தாங்க, நான் சாப்பிடணும், எனக்கு என்னவா இருக்கு, பசியா இருக்கு. ஐயா லேவி கோத்திரம் தான் உரிமைப்பட்டது, இந்த அப்பம் அங்க தாண்டி போகக்கூடாது. இந்த அப்பம் இங்க பாருங்க, இந்த அப்பம் யார், யூதர்கள். இந்த அப்பம் எந்த கோத்திரத்துக்கு போகுது, யூதா கோத்திரத்துக்கு போகுது. அங்க போகக்கூடாது. இது கட்டளையும் இல்லை சட்டமும் இல்லை, ஆனா தீர்க்க தரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கியா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரியா. அப்புறம் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு போறாரு. அந்த காலத்துல இந்த லூக்கா 3ஆம் அதிகாரமும் 23, 24 வசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஏலிக்கு வம்சத்தை 150 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இயேசு சொல்றாரு, நீங்க இதெல்லாம் வாசிக்கலையா? நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படிச்சீங்க? ரூபன் படிச்சீங்களையா? நாங்க எதுக்குயா படிக்கணும்? பைபிளவே சுமந்துக்கிட்டு இருக்கோம், நாங்க எதுக்கு பைபிள் படிக்கணும்? பைபிளே எங்க பக்கத்துல தானே இருக்கு. சின்ன நீங்களாம் சொல்லுங்க, எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? அவங்கள மட்டும் கை தூக்குங்க. பார்த்தீங்களா, பைபிள் எங்க கையில் இருக்கும் எப்போதும். ஆமா, எங்க பைபிள் கையில் இருக்கும், நாங்க பைபிளை திறக்க மாட்டோம். இயேசு இப்ப கேள்வி கேட்கிறார் உங்களை, நீங்க வாசிங்க 3ஆம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம் 26 படிங்க. அதற்கு அபியத்தார் அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பாருங்க, என்ன காலம்? ஒரு காலம் வாசிக்கவில்லையா? வாசிக்கவில்லையா? பைபிளை ஒழுங்கா படிங்க, தயவு செய்து சொல்றேன். பைபிளை படிக்கலன்னா உனக்கு வர வேண்டியது வராது. ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, நீ இதை வாசிக்கலையா? நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க, பைபிள் நம்ம கையில் இருக்கு, புது புது பைபிளை வாங்கி வச்சிருப்போம், ஃப்ரெஷ்ஷாக 1000, 1500, 2000, 3000 இருக்கும் பைபிள். நல்ல வேலை தான், பக்கத்துலேயே இருக்கும்னு ஆசை தான். நீங்கள் வச்சிருக்கிறீங்க, நேசிக்கிங்க. நீங்கள் நேசிப்பதற்கு அடையாளம் வாசித்து இதை சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அப்பத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்களா, ஆசாரியனா கொடுத்தாரா? கேட்டு நீங்க ஓப்பன் பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க. இவைகளினாலே நீ திருப்தி அடைவாய். இவைகளினாலே உனக்கு சிலுவை வாழ்வு கொடுக்கிறது. இந்த சிலுவையின் மீட்பு இவைகளினாலே வந்தது. இந்த அப்பம் இங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆசாரியனுடைய கைக்கு வந்து இந்த இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க, இது உங்களுக்கு ஆழமான சத்தியம். இந்த அப்பம் யார் பார்த்துக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? பிதாவானுடைய கண்கள், யெகோவா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது யெகோவாவுடைய சந்நிதியில் இருக்கிறது. அந்த அப்பத்தை ஆசாரியன் கையில் எடுத்து யாருக்கு கொடுக்கிறார்? எந்த கோத்திரத்துக்கு கொடுக்கிறது? அதுலதான் யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் மாணவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்த. இப்ப இந்த கோத்திரத்துல இருந்து எந்த கோத்திரத்துக்கு போகுது? யூதா கோத்திரத்துக்கு இந்த ஆசாரியத்துவம் ஆண்டவர் மாத்தி கொடுக்கிறார். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யூதா கோத்திரத்துக்கு போய் தான் அடுத்து அந்த யூதா கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து, கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய தலைமுறை வருது. எந்த காலத்துல ஆண்டவர் சொன்னாரு? லூக்காவில் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய தலைமுறை பட்டியலில் வரும் பொழுது இவருக்கு அடுத்த ஆசாரியத்துவம் எது? ஏலி. ஏலி. இந்த ஏலியினுடைய கவனிங்க வம்ச வழியில வந்தவர் தான் யாரு? இந்த நிக்கார் பாருங்க,
இந்த அபியத்தார் நல்லா நீங்க கவனிக்கணும், யாருடைய காலத்துல இருந்து யாருடைய காலத்துக்கு வர்றாரு? சவுலின் காலத்திலிருந்து யாருடைய காலத்துக்கு வராரு? தாவீதின் தலைமுறைக்கு அடுத்தவர். அடுத்த ராஜா யாரு? சவுலுக்கு அடுத்து ராஜா யாரு? தாவீது வராரா? அப்போ சவுலின் காலத்தை ராஜ்யபாரம் முடிஞ்சு அந்த ராஜ்யபாரத்துக்கு அடுத்து யாருடைய ராஜ்யபாரம்? தாவீதின் ராஜ்யபாரம். அப்போ இந்த அபியத்தாரு இங்க பாருங்க, அந்த யாரு பார்த்தது? இந்த அப்பத்தை கொடுத்த உடனே தாவீது இங்க வந்தானான்னு கேட்ட உடனே இங்க அப்பா சாப்பிட்டான்னு சொன்ன உடனே யாருக்கு கோபம் வந்துருச்சு? சவுலுக்கு கோபம் வந்து இங்க இருக்கிற ஆசாரியனெல்லாம் என்ன செய், கொன்றுங்க அப்படிங்க. கொன்றுங்கன்ன உடனே எல்லாத்தையும் கொன்னது போக மிச்சம் ஒரு மீந்தி நிக்கார் ஒருத்தர். இவர் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இங்க பாருங்க, இவர் என்ன பண்றாருன்னா, வாப்பா வாயார, இவர் என்ன பண்றாருன்னா, இவர் கூட இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாம் போட்டுட்டார். முடிஞ்சு கதை, வெட்டி வெட்டி கொண்டுட்டார். யாரு? சவுல் ராஜா. இப்போ அடுத்து இவர் மட்டும்தான் தப்பி நிக்கிறார், உயிரை கையில பிடிச்சிட்டு நிக்காரு. அடுத்து இவர் பார்த்தாரு, இனி நம்ம இருந்தோம்னா இந்த ஆசாரியத்துவமே என்ன செஞ்சிடும்? இவருக்கு அடுத்து யாருமே தலைமுறை இல்லை. ஆரோன்ல இருந்து அந்த ஆசாரியத்துவம் வந்து யாரோட நிக்குது? ஏலி அது முடிந்த அபியத்தார் காலத்துல, இந்த அபியத்தார் காலத்துல நிக்குது. இப்பதான் நீங்க புரியணும், இவரோட நின்றுட்டு நிக்கணும்னு. இவரையும் சவுல் கொல்ல வரும் பொழுது இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த ஏபோத்து, அந்த மேல இருக்கிற ஏபோத்த, அந்த பிரதான ஆசாரியனுடைய வங்கிய, பிரதான ஆசாரியனுக்கு முக்கியமான அடையாளமே என்னதுதான்? ஏபோத்து. ஏபோத்துனா அந்த வஸ்திரம், அந்த ப்ளூ ரோப் இருக்கும், அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ், அந்த பாகை, நெத்தியில பட்டம். ஒரு ஆசாரியனுக்கு அடையாளமே அதுதான். அது யாருன்னா, தேவனை காண்பித்து கொடுப்பது, தேவனோடு பேசுவது, தேவனோடு இணைந்திருப்பது, தேவனோட நேசிப்பது, தேவனுக்கும் அவருக்கும் ஒரு நிறைய ஒரு உடன்படிக்கையின் அடையாளமே அந்த வஸ்திரம் தான். இவர் போட்டிருக்கிற, இப்ப பாக்குறாரு நம்மளையும் கொன்றுவாருன்ட்டு இவர் சடப்படான்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க எல்லாரும், என்ன பாருங்க, இன்னைக்கு ஜென்ஸுக்கெல்லாம் எங்க பாக்கெட் இருக்கு? எங்க பாக்கெட் இருக்கு? ஸ்டைலு இது. இப்ப ரெண்டு பக்கமும் முன்னாடி இருந்துச்சு ஸ்டைலு, இப்ப அடுத்து எங்க இருக்கு? இங்க இருக்கா? இதெல்லாம் நம்ம போடுற உடை. அவங்க போடுற உடையில பாக்கெட் எல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. எதுக்கு மாத்திரம் பாக்கெட் இருக்கும்னா, ஊரீம் தும்மீம். கவனிங்க, இந்த பாக்கெட் வந்து இங்க இருக்காது, இந்த சைடு இருக்காது, இந்த சைடு இருக்காது, சைடு ரோப்ல போகாது. கவனிங்க, இது எங்க இருக்குன்னா, இந்த மார்பு பகுதியில இங்க பாருங்க, இப்படி ஒரு சதுரமா இருக்கும், ஸ்கொயரா இப்படி இருக்கிறதுல இந்த ஊரீம் வலதுபுறத்துல இங்க இருக்கும். ஒரு ஸ்டோன், ஒரு கல்லு மின்னு 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 மினுங்கும். இந்த ஸ்டோன் இங்க இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டோன் கல்லு எங்க இருக்கும்? இந்த மார்பு பகுதியில் இருக்கும். இதை இன்னும் எடுத்துட்டு வந்து நேரம் என்ன பண்றாரு, நம்மளை கொன்றுவாருன்னு சொல்லிட்டு நேரா குடுன்னு ஓடி வந்து தாவீதினுடைய, இவர் சாப்பிட்டு, யாரு சாப்பிட்டது? இந்த அப்பத்தை சாப்பிட்டு போயிட்டாரு. போன உடனே அந்த தாவீதுக்கு பின்னாடியே சவுல் விரட்டிட்டு இவரை வந்த உடனே, ஆலயத்தில் வந்த உடனே யாரு உங்களை போய் ஒரு செய்தியை போய் சொல்றாங்க சவுலுக்கு, இந்த மாதிரி வந்து தாவீது அங்க போய் அப்பத்தை சாப்பிட்டு அபியத்தார்ட்ட வாங்கி சாப்பிட்டு போறாரு. அப்ப அவனை கொன்றுவோன்ட்டு வராங்க. கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த ஊழியம் தலைமுறையா ஒளிஞ்சிடக்கூடாதுன்னு அழிக்க வந்த சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி இந்த கிறிஸ்து தோன்றக்கூடாது என்பதற்காக, இங்க கவனிங்க, இந்த அப்பம் அபியத்தார்ட்ட இருந்து எங்க போயிருச்சு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இந்த அப்பம் அபியத்தார்ட்ட இருந்து எங்க போயிருச்சு? எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க, ஜீவ அப்பம் சொல்லுங்க, ஜீவ அப்பம். இப்ப இந்த அப்பம் எந்த அப்பமா மாறிடுச்சு? யூதா கோத்திரத்துக்கு போன உடனே ஜீவ அப்பம். எந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம்? யோவானா? எந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம்?
எந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம்? எதுமா? அதான் சொல்லுங்க. யோவான்னா 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா? எடுத்து வாசிங்க வசனத்தை. நீ தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1000 ரூபாய் காணாம போட்டோம், 5 நிமிஷத்துல தேடி இயேசு அவர்களை கண்டுபிடிக்கிறார். நோக்கி இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. இப்ப எல்லாரும் கவனிங்கம்மா, இங்க பாருங்க. அபியத்தார்ட்ட இருந்து இந்த அப்பம் யார்கிட்ட போயிருச்சு? அடடடடட, எல்லாரும் கவனிங்கம்மா. இவர் எந்த கோத்திரம்? இவரு எந்த கோத்திரங்க? இப்ப அவர் வந்து எந்த கோத்திரம்? தாவீது. இப்ப இந்த அப்பம் யாரு சாப்பிட்டா? எந்த காலத்துல? 150 வருஷத்துக்கு முன்னாடி. நீ வாசிக்கலையே அப்படின்னு இயேசு சொல்றது. இதெல்லாம் நீங்க வாசிக்கலையா அப்படின்னா எதை குறித்து சொல்றாருன்னா, நான் இந்த சந்ததியிலிருந்து வந்துதான் உங்களை ரட்சிக்க வந்தேன்னு ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு. சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாப்பாவை கீழே உட்கார வைங்க. உட்காரு, கீழே உட்காரு. அமைதியா உட்காரு. நீ தான் இந்த சபையிலேயே அமைதியின் சின்னமே நீ தான். இப்போ கொஞ்சம் இந்த பயலுக்கு விதைச்சி விட்டான், உன்னை உசுப்பேத்தி விட்டான், நீயும் வாயில் கையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. ஏவாரு அவுத்து விட்ட காலம் மாதிரி வாரில் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு. போய் மந்திரிச்சு விடுங்க எங்கேயா கொண்டு போய். சரி, இப்போ இங்கே கவனிங்க. இப்போ இந்த அபியத்தார் இங்கே கவனிங்க. ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படிங்கிற சொல்கிறத காலம் எத்தனை காலத்துக்கு முன்னாடி? 150 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ கவனிங்க. இப்போ இதை வாசிக்கவில்லையா? ஏன் இதை சொல்றாருன்னா, இயேசுவை அடையாளம் காட்டுகிறது இந்த சந்ததி தான். இது எந்த கோத்திரம்? லேவி. எங்க போயிருச்சு இந்த அப்பம்? அப்பாட. எத்தனை பேருக்கு நிம்மதின்றீங்க? எத்தனை பேருக்கு நிம்மதின்றீங்க? இந்த அப்பம் இப்ப எதோட நிக்குது சொல்லுங்க? யூதா கோத்திரத்தோட நிக்குது. இப்ப கவனிங்க. இந்த யூதா கோத்திரத்துல இருந்து புறஜாதிக்கு இப்ப போகணுமா வேண்டாமா? புறஜாதி யாரு சொல்லுங்க? யாரு இந்த புறஜாதி? இந்த அப்பத்தை இப்போ புறஜாதி விக்கிரகத்தை வணங்கி உலகத்துல மோசமா போய் துன்மார்க்கத்தனத்திலையும் எல்லாம் அழிவிலையும் கிடந்த நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். பிதாவாகிய யெகோவா தேவன் இவர் தான் அப்படிங்கிறத நம்பணும். அதுக்கு பிறகு எத்தனையோ விதமான திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம உள்ள வந்த பிறகு இந்த யூதா கோத்திரத்திலிருந்து அப்பத்தை இந்த புறஜாதிகளுக்கு கொடுக்க 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு சிலுவையிலே இயேசு தொங்கினாரியா? எங்க தொங்கினாரு? பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? ஆணி அடிக்கப்பட்டு. வாசிங்க. நான் சொன்ன உடனே நீங்க அந்த இதுக்கு போயிடணும். நான் இனிமே வசனங்கள் எல்லாம் நிறைய சொல்ல மாட்டேன். இது ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. நீங்க தான் டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். மற்றவங்களெல்லாம் அழகா வாசிக்கும் போது நீங்க நல்லா தூங்கணும். இனிமே இங்க வருங்க, பக்கத்தில் உள்ள ஆளை தலையை பிடிச்சி இப்படி ஆட்டி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்த அப்ப எங்கெங்க மாறி வருது. அப்ப எந்த கோத்திரத்திலிருந்து கோத்திரத்துக்குள்ளேயே சுத்திட்டு வருது. இப்ப கோத்திரத்திலிருந்து தாவுது பாருங்க. எங்க தாவுது? புறஜாதி மார்க்கத்திற்கு. அல்லேலூயா. புறஜாதி மார்க்கத்திற்கு இந்த அப்பம் தாவி வருது. அல்லேலூயா. மகிமையின் அப்பம். ஆமென். ஜீவ அப்பம், ஜீவனுள்ள அப்பம். ஆமென். அவர்தான். சரி, வாசிங்க. தெரியல. ஆமா. பலகையை சிலுவையினால் கொன்று என்னது? பகையை. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. எத்தனாவது அதிகாரம் சொன்னா எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க. லேவியராகமம், எபேசியர் 2. எப்படி எனில், இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நான் அதை சொல்லிடுறேன். இங்க பாருங்க. என்ன பாருங்க. இங்க பாருங்க. இயேசுவை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறோம்னா இங்க பாருங்களேன். சரி, கொஞ்சம் லிசன் டு மீ. இங்க பாருங்க. நீங்க பைபிள் எபேசியர் படிக்கீங்கன்னு வைங்களேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கீங்கன்னா பக்கத்துல என்ன போட சொன்ன அன்னைக்கு? ஜீசஸ். ரைட்டா? பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வர்றாருன்னா பக்கத்துல நீங்க என்னது டக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட். ரைட்டா? பிதாவானவரை குறித்து படிக்கிறீங்க அப்படின்னா
கலாத்தியரோ எபேசியோரோ நிருபங்கள்லையோ எங்கே படித்தாலும் அதை என்ன பண்ணணும்? ஃபாதர் எஃப் போட்டுக்கோங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதா? ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எபிரேயரில் எங்கேயா படிக்கிங்கன்னா ரைட் சைடில் டேபர்நாக்கல் அப்படின்னா டீ போட்டுக்கிறணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சா புரியலையா? இதெல்லாம் ஈஸி, நம்ம பைபிள் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அடுத்து ஆண்டவர் ஓல்டு டெஸ்டமெண்ட் பற்றி, பழைய ஏற்பாடை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா ஓடி அப்படின்னு போடணும். ஓல்டு டெஸ்டமெண்ட் ஓடி அப்படின்னு போட்டுக்கணும். அப்படின்னா நீங்கள் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் எழுதி வைக்காமலே கட 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 கடன்னு புரட்டி அப்படியே நீங்கள் வாசித்தரலாம். அல்லையே தான் சொல்லுங்களேன். இப்போ பழைய ஏற்பாடு படிக்கிங்க, புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடை பற்றி இருக்குது, அதில் என்டி நியூ டெஸ்டமெண்ட் என்டி போட்டுக்கோங்க. இப்படி சின்ன சின்ன சிம்பிளை வச்சு அந்த இடங்களில் நீங்கள் குறித்து வச்சுருந்தீங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ அபியத்தாருடைய காலம் எத்தனை? 150. அப்போ அந்த அபியத்தாருடைய காலத்துக்கு முன்னாடி ஏலியினுடைய சாபம் என்ன? ஏலியோட இந்த ஊழியம் முடியுதா? இப்போ அபியத்தாரோட முடியுதா? முற்றுப்புள்ளி வைக்குதா? ஆமாம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இயேசு ஏன் அங்கே போயிட்டாரு, ஏன் அப்போ ஏன் அங்கே மாறி போச்சு அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு சிலுவையை பற்றி தியானத்தை இந்த கூட்டத்தில் முடிக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இந்த 40 நாள்லேயே உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்க. ரைட், இப்போ போயிடுவோமா? இப்போ பாருங்க, அபியத்தாரை குறித்து சொல்லும் பொழுது இப்போ தான் நீங்கள் படிக்கணும். அவர் வாசிங்கம்மா, நீங்கள் இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி? எபேசியர் 2:14 2:15 படிங்க. 14-15 படிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி. யாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஆனாரா? சமாதான காரணராகி. இங்க பாருங்க, புறஜாதிகளுக்கு சமாதானம் இருந்துச்சா? எங்க யூதர், இங்க பாருங்க, யூதர்கள் தான் யாரு? இந்த அப்பத்தை பழி செலுத்தி இந்த அப்பத்தை அங்க அந்த யூதர்கள் தான், லேவியர்கள் தான் சாப்பிடுவாங்க. இது பழைய முறை வருது. இது யூதர்களுக்கு மாத்திரம்தான், புறஜாதிகளுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த சமாதானம் யூதர்கள்ல இருந்து ஆண்டவர் அவர்கள் மூலமாக இந்த யோசேப்பின் வம்சத்திலிருந்து தேவன் ஆண்டவர் பார்த்தாரு, நம்மளை எல்லாம் பார்த்து இரக்கமுடையவரே. அந்த ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு விளக்கத்தை சொல்லிடுறேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, ஃபாதர் பாட்டு, இரக்கம் உள்ளவரே. இதெல்லாம் எப்படின்னு பாருங்க, பார்த்துட்டு நம்ம அந்த வசனத்தை படிப்போம். டி மைனர் நினைக்கிறேன். மைனர் இரக்கம் உள்ளவரே சொல்லுங்க. மனமுருக்கம் நிறைந்தவரே, சிலுவையில் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சிலுவையிலே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் ஜீவனுள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. எங்க இருந்து அப்பம் மாறி இந்த அப்பம் வந்த இடம்தான் சமாதானம், ஈவு, இரக்கம், ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், சுகம், பலன், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய சமூகம் எல்லாம் அவர்கிட்ட பக்கத்தில் போறது தான் இந்த கிருபை. இது எது வாங்கி கொடுத்துச்சுன்னு சொன்னேன் உங்களுக்கு? சிலுவை. சொல்லுங்க. சரி, இப்ப இருதிரத்தார் அப்படின்னா யாருன்னா, ஒன்னு யூத குலம், இன்னொன்று புறஜாதி குலம். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். பைபிள் சொல்லுது, கழுதையையும் ஏர்மாடையும் ஒன்றாக இணைத்து உலாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஏர்மாடையும்
ஒரு கழுதையும் ஒன்றா நுகத்துல இணைச்சி ஒரு வயலை உழுக முடியுமா? ஏன் உழுக முடியாதுனாரு? கழுதை உதறும். அது கழுதை தான். கழுதைக்கு வழக்கம் காட்ட நம்ம என்னத்தை சொல்ல? அது கழுதை தான், தறிகட்டு ஓடும். சரி, மாடு அது பலசாலி. அது எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கும், அப்படின்லாம் இருக்கு. கவனிங்க, இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் மேட்ச் கிடையாது. இது சொன்ன அர்த்தம் வேற. ஆனா யூதர்களும் புறஜாதிகளுக்கும் சம்பந்தத்தை வேணும். இவர்களும் இந்த பிதாவாகிய யெகோவா தேவனை தொழுது கொள்ளணும். இவர்களும் கடவுள்தான் படைத்தார் என்பதை நாம் அறிஞ்சு கொள்ளணும். நாமும் பாவிகள், நாம் நீதிமானா மாறணும். நமக்குள்ளும் தெய்வீகம் வரணும். நமக்குள்ள அறிவும், நமக்குள்ள ஆன்மீகமும், நமக்குள்ள பக்தி விருத்தியும் நம்மளை உண்டாக்கின கடவுளை காமிச்சு கொடுப்பதற்காக. இதுக்கு பேர் தான் சமாதானம். இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி, சாரால் சொல்லுங்கம்மா, இவர் எதை போய் கொடுத்தாராங்க? எட போங்கம்மா, இவ்வளவு நேரம் கேட்டு வேஸ்ட் ஆகி போச்சு. ஏக்க போக்கவா? எதை கொடுத்தாராங்க போய்? எதுல ஜீவன் இருக்கிறது? அந்த ஏபோத்துக்குள்ள என்ன இருக்கு? ஊரின் தும்மிம அந்த ரெண்டு ஸ்டோனையும் என்னன்னா, பிதாவானவருடைய யெகோவா தேவனுடைய ஆன்சர், எஸ் ஆர் நோ. ஆண்டவரே, இன்னைக்கு நான் காலையில், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு நான் நேரம் இன்னைக்கு ஒரு பிரியாணி கடை புதுசாக திறந்துருக்காங்க, நான் அங்கே பிரியாணி கடையில் போய் மொக்கையை போடணும், நான் போய் மொத்தமாக நான் சாப்பிட்டு இன்னைக்கு வரணும், எனக்கு ஒரு நாள் அனுமதி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குங்க. அனுமதி கொடுப்பாருன்னு நினச்சிங்களோ? இந்த ஊரின் தும்மிம்லேருந்து ஒரு பதில் வருது, எஸ் ஆர் நோ. நீ போ மகளே, நீ போக வேண்டாம் மகளே அப்படின்னா என்ன செய்யும்? இது குரு 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 குருன்னு அதிரும். போ அப்படின்னா இது என்ன செய்யும்? இது கிடுங்கிடும். இதை பார்த்து தான் ஆசாரியன் என்ன சொல்வார்? ஆன்சர். அப்போ தேவன் பேசுகிறது எதில் இருக்கு? இந்த ஊரின் தும்மிமில் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இதில் இருக்கிறத இதை கொண்டு போய் தாவீதின் கையில் சேர்க்கிறார். இதை போய் கொடு, அவர் வாங்கட்டும். ரெண்டு கையை விரித்து வாங்கப்பா. வாங்கிட்டான். இப்படியா வாங்க? அவன் எந்த ஒரு மகிழ்ச்சியோடு அவர் வாங்கியிருப்பார். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ். நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா? தடுப்பு சுவரை சிலுவையினால கொன்றார் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. கிடைக்கக்கூடாத பொக்கிஷம் உங்களுக்கு எப்போ சந்தோஷம் வரும் தெரியுமா? திடீர்னு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, எவனோ ஒருத்தன் அவ்வளவு நகை, 100 பவுன் நகையும் வீட்டுக்குள்ள போன உடனே பார்க்குங்க. போன உடனே நீங்க சாப்பிடுவீங்கன்னு நினைச்சீங்களோ? போன உடனே நீங்க சாப்பிடுவீங்களோ? சிட்டக்காலாம் என்ன செய்யும் தெரியுமா? வாழ்க்கையில் வந்துச்சப்பா ஒய்யாரத்துல இருந்து, இதுக்கு மேலே நமக்கு என்னடா லாபம்ன்ட்டு அந்த அந்த நகையை பார்த்து செலாலி செத்தே போயிடும். இவ்வளவு கிடச்சிருச்சாப்பா அப்படின்னு. எப்போ சந்தோஷம் வரும் நினைச்சிங்க? நிறைவானது வரும்பொழுது குறைவானது நமக்கு நிறைவானது தங்கமா, பொன்னா, வெள்ளியா, ஆஸ்தியா, அந்தஸ்தா, பணமா, புகழ்ச்சியா, பெருமையா, உலகத்தின் ஆஸ்தியா, அது இதுவான்னு கேட்டா இப்ப சொல்லுவீங்க நீங்க எல்லாரும், எனக்கு எதுவுமே வேண்டாம்பா, எனக்கு இயேசுநாதர் இருந்தா போதும். அல்லேலூயா. எனக்கு அவர் தாயா எனக்கு மெயின் பொக்கிஷம், அவர் தாயா எனக்கு ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 2 இடத்துல ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய நீங்க திடீர்னு கைவிடப்பட்டு நீங்க என்ன செய்றீங்க? அந்தி கிறிஸ்துவின் காலத்துல 7 ஆண்டுகள்ல இங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அந்தி கிறிஸ்து நேரம் நீ இயேசுவின் பிள்ளையா, இங்க வா, நீ அவருடைய வரையில கைவிடப்பட்ட. இப்ப நீங்க உங்களுக்கு அதிகமான விசுவாசம், இங்க வா, எனக்கு என்ன வேணாலும் உனக்கு தாரேன், இயேசுவை நீ இயேசுவை மறுதலி, நான் உனக்கு எல்லாமே தாரேன் அப்படின்னா என்ன செய்வாங்க? மறுதலிக்க மாட்டோம். என்ன செய்வாங்க தெரியுமா? சித்திரவதை பண்ணுவாங்க. நம்மளை எந்த அளவுக்கு மறுதலிக்கிற வரைக்கும் நம்மளை என்ன செய்வாங்க? சித்திரவதை. கடைசியில் சாக போற நேரத்தில் சரி இருக்கட்டும், ஆண்டவரை நம்ம என்ன செய்வாரு? மன்னிச்சிருவாரு அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறுதலிச்சிருவோம். ஆனால் அதுக்கடுத்து மன்னிப்பே இல்லையா? மன்னிப்பு எது வரைக்கும்? கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும்தான் என்ன உண்டு? மன்னிப்பு. அதுக்கடுத்து என்ன இல்லை? அந்த காலத்தில் அதற்கு ஏற்கப்பட்ட விசுவாசத்தோடு வைத்திருக்கிற சில மனிதர்கள் வச்சிருப்பாங்க ஆண்டவர். அதனால கவனிங்க, இவ்வளவு பெரிய மேன்மையை கொண்டு போய் அவர் கையில் கொடுக்குறாரு.
நீங்கள் உட்காந்துக்கோங்கப்பா. அவங்களும் எவ்வளோ நேரம் நின்று ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு வேதனைடா அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களும் இல்லைன்னா நமக்கு பிரசங்கம் ஓட மாட்டேன். அதாவது ஒரு முக்கியமான இவங்கள வச்சு தான் நம்ம கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காலேஜெல்லாம் போயிட்டோம்னா யாரை கூப்பிட்டேன்னு தெரியல, பாட்டியம்மார்களை கூப்பிட்டு 2 விளக்கம் சொல்ல வேண்டியதான். நம்ம வேறு என்ன செய்ய, அது இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்று நின்னே தூங்கி படார்னு கீழே விழுந்துடும். வேறு அதுக்கு உயிர் தெழுதல் பிரசங்கம் பண்ண வேண்டியதான் அதுகளுக்கு. சரி கவனிங்க. இப்போ பாருங்க, இந்த அபியத்தார் இவருடைய காலத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே தாவீதின் காலத்தில் என்ன செய்கிறாரு சொல்லுங்க? தாவீதின் காலத்தில் என்ன பண்றாரு? ஊழியம் செய்கிறார். அப்படியே ராஜ்யபாரத்தின் ஊழியம் செய்கிறார். இவருக்கு அடுத்து தாவீதுக்கு அடுத்து யார் வர்றா? தாவீதுக்கு அடுத்து யாருங்க வாரா? சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வர்றாரு. எடுத்து வாசிங்க. சாலமோன்ட்ட சொல்றாரு, சாலமோன்ட்ட தாவீது சொல்றாரு. 1 ராஜாக்கள், சீக்கிரமா எடுங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். வாசிக்கிறீங்களா? தாவீது மரணம் 26 வாசிங்க. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ராஜானா தாவீது தன்னுடைய மகன் சாலமோன்ட்ட சொல்றாரு ராஜ்யபாரத்தை கொடுத்த உடனே. ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. எங்க போயிரு? இப்ப அபியத்தார் எந்த ஊருக்கு போய் சொல்றாரு சாலமோன்னு? சொல்லுங்களேன். ஆனதோத்து. சொல்லுங்க. என்ன தோத்து? ஆனதோத்து. உன் சொந்த ஊருக்கு நீ என்ன செய்யுரு? போயிரு. எதை விட்டுட்டு? எதை விட்டுட்டுங்க? ஆசாரிய வேலையை விட்டுட்டு. இனிமே உனக்கு என்ன கிடையாது? என்னங்க ஒண்ணுமே புரியலையா? இந்த ஆசாரிய பணி உனக்கு ஏன் இல்லைன்னு நீங்க கேள்வி கேட்கணும் பைபிள்ல. ஏன் இல்லை? இவ்வளவு காலமா உங்களுக்கு ஆசாரியத்துவம் பண்ணவரே அவர் தானையா. சாலமோனுக்கும் யாருக்கு? சாலமோனுக்கும் அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா சவுலுக்கா? தாவீதுக்கும் தாவீதினுடைய மாமனார் முன்னாடி இருந்த ராஜா யாரு? சவுலுக்கும் ஊழியக்காரனா இருந்து ஆசாரியனா இருந்து தேவன் இடத்துல இருந்து வாக்கு கொடுத்தவரே யாரு தான்? அபியத்தாரு. அப்படித்தானே? இவங்க தலைமுறை, இவங்க முற்பிதா தான் யாரு? ஏலி. இவருடைய முற்பிதா தான் யாரு? ஏலி. சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறணும். இப்ப அபியத்தார் சொல்றாரு, ஏப்பா நீ உன் வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு போயிட்டா இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. ஏபூத்துக்கு வேலை இல்லையே, ஊரின் தும்மிமுக்கு வேலை இல்லையே, பிரதான ஆசாரியனை எப்படி சொல்லலாம்? வாசிங்க. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவனாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும். கர்த்தருடைய ஆண்டவருடைய பெட்டியை சுமக்கிறவன் யாரு? எல்லாரும் கவனிங்களேன். எதை சுமக்கிறவர்? பேசுகிற தேவன் பேசுகிற பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர். அவர் சொல்றாரு அடுத்து, என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றார். கொலை செய்ய மாட்டேன் என்றார். ஏகமா தாவீது சொல்லியிருப்பாரு, யார் யாரை உன் காலத்துல கொன்று அவங்கள அழிச்சிரு, உன் ராஜ்யபாரத்தை காலி பண்ணிடுவாங்கன்னு சொன்ன லிஸ்ட்ல யார் வாரா? அபியத்தார். அபியத்தார் வரணும்னு சொல்லி இங்க லிஸ்ட்லயே கிடையாது. அபியத்தாரை எதுக்கு இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு இப்ப புரியும். வாசிங்க. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. யாரா சொல்றாரு? ஏலி வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளி போட்டான். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இது யாருக்கு சொன்ன சாபம்? யாருக்கு வருது? ஏலிக்கு சொன்ன சாபம். அவன் தலைமுறையில 2வது வரக்கூடியவர் யாரு? அபியத்தாருக்கு ஸ்டாப், புள்ளி ஸ்டாப். இங்க எல்லாரும் பாருங்களேன். திடீர்னு ஒரு லெட்டர்ல எழுதிட்டு உங்க பேரை எழுதி
இவர் ஃபுல்லாக ராங்கானவர், இந்த அக்கா ரொம்ப மோசம், உங்கள் இதில் உங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க, திடீர்னு உங்கள் பேரை சொல்லிட்டு மேல் அதிகாரிகள் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி புள்ளி வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வேலையை என்ன செய்யணும் சொல்லுங்க? மேல் அதிகாரி சீல் வச்சு கையெழுத்து போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்டட். நீ எவ்வளவு நீதி செஞ்சாலும் சொல்லுங்க, எவ்வளவு நீ உத்தமையா இருந்தாலும் என்ன போட்டாச்சுங்க? இப்பதான் நீங்க புரியணும். அபியத்தாரு மூத்த பிதா யாரு? ஏலி. யாரு நிமித்தம் யாருடைய ஊழியம் நின்னு போச்சு? அபியத்தார். இங்க கவனிங்களேன் எல்லாரும், என்ன கவனிங்க, அப்பதான் புரியும். தாவீதுக்கு 2 பையங்க நிறைய இருந்தாங்க. அதுல தாவீதினுடைய அரசாட்சிக்கு போட்டி போட்ட 2 பேர், ஒன்று சாலமோன்னு, இன்னொன்று எங்களுக்கு தெரியாது அப்சலோமா. அப்சலோம் இல்லவே இல்லையா? அப்படி வரவே இல்லையா அவர்? நீங்க உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்லலாம், நான் பலமுறை பிரசங்க. அதோனியா இந்த 1ஆம் அதிகாரத்தில் வரும். இந்த 1ஆவது அதிகாரத்தில் முதல் சாப்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதோனியாவும் தாவீதுக்கு அடுத்து அரச மேன்மைக்கு போட்டியாக 2 பசங்க வருவாங்க. யார் யார் வருவா? அதோனியா, இன்னொருத்தர் யாரு? சாதோக்கா, சாலமோன். அம்மா ரொம்ப பரிந்துரை செய்வாங்க தாவீதிட்ட, சாலமோன். இவங்க 2 பேர்ல இங்க பாருங்க, இந்த அபியத்தார் ஆசாரியன் யாரோட சேர்ந்துக்குவாரு? அதோனி பேச, அதாவது அதோனியாவுக்கு போய் சேர்ந்துக்கிட்டதுனால அதையும் கூட அவர் நினைக்காம, இங்க கவனிங்க, அதனால கூட இல்லாம நீ என்ன செஞ்சிருவோம், சொந்த ஊருக்கு போயிரு. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அதனால அவர் எழுதல. இங்க பாருங்க, யாருக்கு யாரு சொன்ன தீர்க்க தரிசனம்? அபியத்தாருடைய முற்பிதா யாரு? ஏலி. அப்ப ஏலிக்கு சொன்ன தாத்தாவுக்கோ இருக்கலாம், இல்ல பூட்டனுக்கோ இருக்கலாம். அவருக்கு சொன்ன அந்த சாபம், ஊழியம், பிரதான ஆசாரியத்துவம் யாரோட நின்னு போது? அபியத்தாரோட புள்ளி ஸ்டாப். சாலமோன் காலத்துல ஸ்டாப், அவ்வளவுதான். இதை நிறைவேற்றி எந்த காலத்துல நிறைவேற்றுச்சு? சாலமோன் காலத்துல ஸ்டாப்னு வந்துச்சு. இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறணும், யாருடைய சாபம்? யாருடைய சாபம்? ஏலிக்கு எதற்காக ஆண்டவர் சாபம் இட்டார்? அவரும் ஊழியக்காரன் தானே, அவரும் பிரதான ஆசாரியன் தானங்கய்யா. அவரும் எத்தனை வயசு வரைக்கும்? 86 வயசு வரைக்கும் மேலே எங்க தான் இருந்தாரு? தேவனுடைய ஆலயத்திலேயே கடந்த மனுஷன். அவருக்கு சாபம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? 2 பிள்ளையும் சொல்லுங்க, 2 பிள்ளையும் ஒழுக்கமா வளர்க்காதனால யாருக்கு கோபம் வந்துருச்சு? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் தலைமுறையில இனிமே எனக்கு முன்னாடி நிற்கிற சந்ததியை சொல்லுங்க, எனக்கு முன்னாடி நிற்கிற சந்ததியை நான் டைம் அதிகமாச்சு, அதனால தான் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அடுத்து 40 நாள் இருக்குல்ல, நமக்கு அடிச்சு கொளுத்திடலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய விஷயத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த சிலுவை வந்து நீங்க ஏதோ இங்க பாருங்க, நீங்க ஏதோ பேப்பர்ல சிலுவை போடுறதுக்கு இல்லை. இந்த உபதேசம் நீங்க நெத்தியில போடுறதுக்கு இல்லை, ஒரு பிரதிஷ்டை வீட்டில் சிலுவையில நிலையில போடுறதுக்கு இல்லை. இந்த சிலுவையின் அடையாளம் கிறிஸ்துவின் அங்கத்தையும், அவருடைய அதிகாரத்தையும், அவருடைய மீட்பையும், அவருடைய மகிமையையும், அவர் நமக்கு தந்த கிருபையும் காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா தான் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியல? இப்ப சாபமானது ஸ்டாப் ஆயிருச்சா? இப்ப ஏலிக்கு அடுத்து எல்லாரும் கவனிங்க. இப்ப நீங்க அங்க வாசித்தீங்கல்ல லூக்காவில், இப்ப என்ன புரிஞ்சிச்சுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் வாசிங்க, 23 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யார் வரா? அட போங்கங்க, நீங்க ஒன்றும் புரியல. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து யாரை படிக்க சொல்றாரு? நீ எந்த சந்ததியை படிக்க சொல்றாரு? அபியத்தார நீ படிச்சுக்கோ. மார்க்கு நீ அங்க படிச்சு பார்க்கலையா? உனக்கு தெரியலையா? இங்க பாருங்க, அபியத்தார்னு வந்தாலே தாவீது என்ன சாப்பிட்டாருன்னு வந்துடணும் உங்களுக்கு. அப்ப சாப்பிட்டாரு. இது சான்ஸே கிடையாது. இந்த சான்ஸ் இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே இல்ல. அப்போ மாறிடுச்சு. இப்ப கவனிங்க, இதெல்லாம் யாரால நடக்குது தெரியுமா? தேவனால நடக்கு. யாருக்கு நன்மையை கொண்டு வர நடக்கு? நமக்கு நன்மையை கொண்டு வர நடக்கு.
அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் இங்க பாருங்க, பைபிள் சீக்ரெட்டுங்க. தேவன் நமக்காக செஞ்ச நிறைய சீக்ரெட். இதெல்லாம் பயங்கரமான சீக்ரெட் இது. இப்போ தம்பி இப்போ நெக்ஸ்ட் எம்டி படிக்க போறான்னு வச்சுங்களேன். அது அவனுக்கு அந்த சப்ஜெக்டில் இந்த இந்த ஹிஸ்ட்ரியினுடைய ஃபண்டமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இங்கிலீஷில், ஹீப்ரூவில், க்ரீக்கில் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் இது. ஆனால் பைபிளை ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் காலேஜ் போகவங்களையும் படிச்சுட்டா அவன் தான் பைபிள் ஸ்காலர். அந்த அளவுக்கு டீப்னஸ் இருக்குள்ள. ஒவ்வொரு வசனத்துக்கும் மறைபொருள் உண்டு, பின்னணி உண்டு, எதிர்காலம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இதெல்லாம் எடுத்து முன்னாடி வைக்கிறது தான் பிரசங்கம். இல்லையா சொல்லுங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து எந்த சந்ததி வருது? அதாவது மார்க்கில் நம்ம வாசித்தோம் அபியத்தார், சரியா? அபியத்தாருக்கு முந்தின சந்ததி ஏலி. புரிஞ்சு போச்சா? அபியத்தாருக்கு அதை வாசிக்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து. லூக்கால எழுதும்போது இயேசுக்கு அடுத்த சந்ததி எதை குறிக்கிறது? ஏலி. அப்போ ஏலி சாபம் விட்டு அவருடைய ஊழியம், பிரதான ஆசாரியத்துவம் ஊழியம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு. இப்ப அடுத்த தலைமுறையில இந்த ஆசாரியத்துவத்தை எடுத்து எத்தனையோ பேர் பண்ணினாங்க, நிலைக்கல. அந்த ஆசாரியத்துவத்தை சொன்னவர் தான் கையில எடுக்காரியாப்போம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? யாருக்காக எடுத்தார் தெரியுமா? இப்ப பிரதான ஆசாரியன் யாரு சொல்லுங்க? இப்ப பிரதான ஆசாரியன் யாரு? இப்ப அந்த மார்க்க பதகத்தை மேல அணிஞ்சவர் யாரு? அந்த ஊரியும் தும்மியும் இப்ப யார்கிட்ட இருக்கு? இயேசுட்ட இருக்கு. எல்லாமே அவரா மாறிடுச்சு. நான் அரை மணி நேரம் செய்திக்கு முன்னாடியே ஷார்ட்டா ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டேன். இதுக்குள்ள நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய சொல்லணும்னா டைம் எடுக்கும். ஷார்ட்டா நான் முடிச்சிடுறேன். இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கவனிக்கணும், இவ்வளவு பெரிய மகிமைய முற்றுப்புள்ளி வச்ச சாபக்கேடான சாபத்தை வாங்கின ஊழியத்தை மீண்டும் நமக்காக அப்பமா மாறி, மாமிச சரீரமா மாறி, சிலுவையில் பகையை கொன்று, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து, பாவத்தை சுமந்து, இந்த பரிசுத்தமான நீதியை இயேசு உங்களுக்காக எனக்காக பிரதான ஆசாரியனா நீதித்துவமாய் அந்த மார்க்க பதத்தை அணிஞ்சு உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த முற்றுப்புள்ளி வச்ச அந்த ஆசாரியத்துவத்தை கையில் எடுத்து நமக்காக கொடுத்தாரியா. இல்லையா சொல்லுங்க பாப்போம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஏலினா என்ன, இன்னொன்று யாரு, அபியத்தார்னா யாரு. முடிஞ்சு போன ஊழியத்தை முற்றுப்புள்ளி வச்சதை நீ அவ்வளவுதான், இனி இது க்ளோஸ்டு அப்படின்னு வந்தப்ப, இல்லை, இனி அடுத்து ஒரு வாழ்வு இருக்கு, அடுத்து ஒரு ஜீவன் இருக்கு, அடுத்து ஒரு ஆள்கை இருக்கு, அடுத்து ஒரு மகிமை இருக்கு, அடுத்து ஒரு மகிமையின் மேல ஒரு மகிமை இருக்கு. என் பிள்ளைகள் வாழணும், என் பிள்ளைகள் ஜீவிக்கணும், என் பிள்ளைகள் இன்னும் உயரணும், என் பிள்ளைகளுக்கு இன்னும் அறிவாற்றல் வரணும், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். அதற்காகத்தான் இயேசுவாகிய தெய்வம் நமக்காக பிரதான ஆசாரியனாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு கையெழுத்திட்ட அந்த கையெழுத்தை குலைத்து, எபிரேயர்ல வாசிக்கிறோமா இல்லையா? கையெழுத்தை சொல்ல கையெழுத்தை அழித்து, சாபத்தை அழித்து, நீதிக்காக கர்த்தராகிய இயேசு இந்த கையெழுத்தை மாற்றி அவரே போட்டு, நான் இருக்கிறேன் நீ பயப்படாத மகளே, நான் இருக்கிறேன் நீ பயப்படாத மகனே, உனக்காக நான் வந்திருக்கேன் பிரதான ஆசாரியனாய், உனக்காக சிலுவையிலே நான் உதிச்சிருக்கிறேன், உனக்காக சிலுவையில நான் மரிச்சிருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? இனிமே உனக்கு நான் தான், உன் தலையெழுத்து எல்லாம் மாறி போயிடும், உன்னை உயர்த்த நான் இருக்கிறேன். அந்த பிரதான ஆசாரியன் தான் கிறிஸ்து இயேசு.